கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வீடியோ பார்க்கிற அனைவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 144 அதிகாரம் 12, 13, 14 வசனங்களை நம்ம பார்ப்போம். அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரந்தீர்த்த அரண்மனை மூதைக்கற்களைப் போலவும் இருப்பார்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பழுகும். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கும். சத்துரு உட்புகுதலும் குடியோடு போகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரல் உண்டாகாது. இதில் நம்ம பார்க்கிறோம், அநேக காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக ஆசீர்வாதங்களை குறித்து. எங்கள் குமாரர், எங்கள் குமாரத்திகள், எங்கள் கிராமங்கள், எங்கள் ஆடுகள், எங்கள் எருதுகள், அப்படியாக அநேக ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆசீர்வாதங்கள் யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் 11வது வசனத்தில், மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரன் கைக்கு என்னை விலைக்கு தப்புவியும். இதில் தேவன் வெறுக்கிற காரியங்கள், மாயையான காரியங்கள், பொய் பேசுகிற உதடுகளை தேவன் அருவருக்கிறார். அது மட்டுமல்ல, வலதுகை, கள்ளத்தனமான வலதுகைன்னு சொல்லப்பட்டிருக்கு. உண்மையாக நம்ம இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்கள், நம்முடைய எல்லா காரியத்திலும் நம்ம உண்மையும் உத்தமமாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். இப்போ நம்ம எதை செய்தாலும் உண்மையாக தேவனுக்கு பயந்து, தேவன் பார்க்கிறார் என்று நம்ம எதை செய்தாலும் உண்மையோடு செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லை, நம்முடைய வாயில் பொய் இருக்கக்கூடாது. பொய்யை தேவன் அருவருக்கிறார். அப்படியாக நம்ம இருக்கும்போது தான், அதுக்கெல்லாம் நம்மளை தேவன் விலைக்கு காத்து கொள்ளும் பொழுது தான் இத்தனை ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கும். இல்லை, தாவீது சொல்கிறார், எங்கள் குமாரர் எப்படி வளர்வார்களா? இளமையிலேயே ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளைப் போல இருப்பாங்க. சிறு வயதில் இருந்தே நம்முடைய குமாரர், நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளைப் போல இருப்பார்களாம். குமாரத்திகள் எப்படி இருப்பாங்களே, அவங்கள அரண்மனையில் மூளைக்கற்களைப் போல அவங்க அந்த அரண்மனையில் ஒரு பில்லராக இருப்பாங்க என்று சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளோ ஒரு ஆசீர்வாதத்தோடு பிள்ளைகள் இருப்பார்கள். அடுத்ததாக நம்முடைய களஞ்சியங்கள் எல்லாவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாக நிரம்பிடும். பரிபூர்ண ஆசீர்வாதம். நம்ம கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார். அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். நாம மட்டுமல்ல, நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய கிராமங்களில் எங்கள் ஆடுகள் சொல்லப்பட்டு, எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள். கிராமங்களில் பார்க்கும்போது நம்ம வசிக்கிற இடத்துல நம்மளுடைய ஆடுகள் 1000-10,000 பழுகும் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. அடுத்தது எருதுகள் பலத்தவைகளாக இருக்குமா. ஒவ்வொரு ஆசீர்வாதமும் சொல்லப்பட்டு, சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இருக்காது. அது மட்டும் இல்லை, நம்ம நிமித்தம், நம்முடைய ஆசீர்வாதத்தின் நிமித்தம் எங்கள் வீதிகளில் கூக்குரல் உண்டாகாதான். அப்போ நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும்போது நம்முடைய தெரு ஆசீர்வாதமாக இருக்கும். அங்கே சமாதானத்தினால நிறைந்திருக்கும். தெரு சந்தோஷத்தினால நிறைந்திருக்கும். இதுதான் தேவன் விரும்புகிற ஆசீர்வாதம். தேவ பிள்ளைகள் அப்படியாக இருக்க வேண்டும். உண்மையாக எல்லா காரியத்திலும் கர்த்தருக்கு பயந்து, அவர் ஒருவருக்கே நம்ம பயந்து எல்லா காரியத்திலும் நம்ம நடக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உண்மையுள்ள மனுஷன் சின்ன காரியத்தில் உண்மையாக இருந்தால் அவனை பல பெரிய காரியத்துக்கு தேவன் அதிகாரியாக மாற்றுவேன் என்று சொல்கிறார். அப்படியாக நாம் இருப்போம். தேவன் கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரித்துக் கொள்வோம். கடைசியாக சொல்லப்பட்டிருக்கு, இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அப்படியாக நம்ம இவ்விதமான சீரை பெற்று நம்ம பாக்கியம் உள்ளவர்களாக அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் ஒரு ஊற்றாக நம்ம இருப்போம். நம்மளை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். வசனத்தை கேட்டவங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.